பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்தார். நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும், மேற்கு மண்டல தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் காலத்தில் பணியாற்றி கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும், நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாமக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும், இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என மதியழகன் பேட்டியளித்தார். இந்த நிகழ்வின் போது மேற்கு மாநில துணை அமைப்பாளர் நாவப்பன், மாநில மாணவர் அணி சங்க தலைவர் சங்கீத் இரணியன், மங்கலம் தொகுதி செயலாளர் தாஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் சம்பத் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மாநில அமைப்பாளர் மேற்கு பகுதிக்கு என்னை நியமனம் செய்த வருங்கால முதல்வர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும், முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஐயா மருத்துவர் சின்னையா அவர்கள் அடையாளம் காட்டுகின்ற வேட்பாளர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிக சிறப்பாக பணியாற்றி கூட்டணியையும் நமது கட்சிக்கு புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமம் இந்திராநகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு 3,16,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில துணை செயலாளர் குமுது புருஷோத்தமன் தலைமையில் பூரணாங்குப்பம் பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வமாக கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. பூர்ணாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். அதன்படி முதல் பரிசை பெற்ற பெண்ணிற்கு அம்மா சீர்வரிசை வழங்கப்பட்டது. 2வது பரிசு, 3வது பரிசு, 4வது பரிசு, 5வது பரிசு என்று வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோல போட்டிகளில் கலந்து கொண்ட நபர்கள் அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இதில் அவைத் தலைவர் மூர்த்தி, பூரணாங்குப்பம் வார்டு கழக செயலாளர் கார்த்திக், சிவசங்கரன், கார்த்தி, அருள்மணி, ஆறுமுகம், தென்னரசு, பாலாஜி, மணிவர்மன், சபரி, வேலன், தமிழ்குமரன், கார்த்திகேயன், தயாளன், மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசினை பெற்று சென்றனர். மாநில துணை செயலாளர் குமுது புருஷோத்தமன் பேசுகையில், விளையாட்டுத் துறையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறப்பாக செயல்படுகின்றனர். அவர்களை மென்மேலும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பாராட்டினார். டோக்கன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு இருக்குது.
தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா அறிவுலக மேதை, சென்னை மாகாணம் என்று இருந்த பெயரை செந்தமிழ் நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வைத்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கை நெறி தந்த அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாள் நிகழ்வு கழக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளரும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனின் வழிகாட்டுதலின்படி மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆலோசனையின்படி ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி பொருளாளர் இளம்பருதி, தொகுதி அவைத்தலைவர் பலராமன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு கழக முன்னோடிகள் மரக்காயர் என்ற நாகமுத்து, ஞானசேகரன், முன்னாள் மாநில கழக மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ராமானுஜம், விஜயன், ராமன் என்கிற தனபாலன், கிளைக்கழக செயலாளர்கள் மார்டின் என்கிற மாயவன், காளிதாஸ், சிங்காரவேல், சமாரவேல், வாலிமுருகன், ஆறுமுகம், பன்னீர்செல்வம், ஹரிகிருஷ்ணன், குருசாமி, ராமமூர்த்தி, வழக்கறிஞர் சரவணன் நன்றி கூறினர். நிகழ்ச்சியில் அண்ணாவின் புகழ், கலைஞரின் புகழும், ஸ்டாலின் அவர்களின் பெருமையும் கோஷங்களாக எழுப்பி மலர்தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து கழக முன்னோடிகளுக்கு தொகுதி கழகம் சார்பில் வேட்டி சட்டைகள் வழங்கி நினைவு தினத்தை கொண்டாடினர். விரட்டி அடித்த திமுக, விரட்டி அடித்த திமுக, திமுக தலைமையில் விரட்டி அடித்த தமிழ்நாடு, விரட்டி அடித்த தமிழ்நாடு பரவாத. புதுவை சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மார்ச் 2026 நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வகையில் வென்று காட்டுவோம், வெற்றி பெறுவோம் என்ற சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் ஜானகிராமன், செயலாளர் சந்தானம், பொருளாளர் மோகன்தாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் துணைத் தலைவர் அழகேசன், இணை செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் சட்ட ஆலோசகர் குமரவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் 2026 மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை முறைப்படி அறிவிக்கப்பட்டது. அதன்படி மார்ச் 11ஆம் தேதி தமிழ், மார்ச் 16ஆம் தேதி ஆங்கிலம், மார்ச் 25 கணிதம், மார்ச் 30 அறிவியல், ஏப்ரல் 2 சமூக அறிவியல் தேர்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 15 நிமிடங்கள் வினாத்தாள் வாசிப்பதற்கும் விவரங்களை சரிபார்ப்பதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வில்லியனூர், திருக்கனூர், பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொன் நேரு, அருணை ஸ்ரீ ராகவேந்திரா, சுவாமி விவேகானந்தா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் இக்கூட்டமைப்பில் இணைந்து மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகின்றனர். வெற்றி நம் கையில் என்ற தாரக மந்திரத்துடன் மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகளும் வழிகாட்டுதல்களும் இந்த நிகழ்வின் வாயிலாக வழங்கப்பட்டன. உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் திருப்பணிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி BLA 1 மதன் 1 மாதத்திற்கு முன்பே 50,000 ரூபாய் ரொக்கத்தை நன்கொடையாக வழங்கினார். நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் மதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவருடன் அறிவுசார் பிரிவு மாவட்ட தலைவர் அருள் பாலாஜி, சிறுபான்மை அணி மாநில செயலாளர் முனவர் முன்னா, உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், வர்த்தக பிரிவு நகர மாவட்ட இணை அமைப்பாளர் ஏழுமலை மற்றும் வெற்றிவேல் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் பக்தி பெருக்குடன் நடைபெற்றது.
மாநிலத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் டாக்ஸி மற்றும் சரக்கு வாகனங்களை மட்டும் குறிவைத்து அதிக அபராதம் விதித்து வருவதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் டாக்ஸி ஓட்டுநர்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட அந்த மனுவில் ஓட்டுநர்கள் கூறியிருப்பதாவது: முருங்கம்பாக்கம் முதல் அரியாங்குப்பம் வரை மற்ற வாகனங்களை விட டாக்ஸி மற்றும் லோடு வாகனங்களுக்கு மட்டுமே 30 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு என்ற பெயரில் அபராதம் விதிக்கப்படுகிறது. அரியாங்குப்பம் சிக்னல் மற்றும் கன்னிக்கோவில் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டிய காவலர்கள் ஓட்டுநர்களை புகைப்படம் எடுத்து அபராதம் விதிப்பதையே முழுநேர வேலையாக கொண்டுள்ளனர். ஒயிட் போர்டு எனப்படும் சொந்த உபயோக வாகனங்களை சட்டவிரோதமாக வாடகைக்கு விடுவதாலும் வெளிமாநில வாகனங்களின் ஆதிக்கத்தாலும் உள்ளூர் ஓட்டுநர்கள் வருமானமின்றி தவிக்கின்றனர். ஓலா மற்றும் உபேர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறைந்த வாடகை நிர்ணயம் செய்வதால் பல போராட்டங்கள் நடத்தியும் அரசு இன்னும் டாக்ஸிக்களுக்கான முறையான விலையை நிர்ணயம் செய்யவில்லை. இதுகுறித்து சங்க தலைவர் பிரபாகரன் மற்றும் செயலாளர் யுவராஜ் கூறுகையில், பல பட்டதாரி இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் இந்த தொழிலை நம்பி இருக்கிறோம். எங்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. புதுச்சேரியில் சுமார் 2 லட்சம் ஓட்டுநர் குடும்பங்கள் உள்ளனர். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். மனுவை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கிருமாம்பாக்கம் மற்றும் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினரிடம் இதுகுறித்து பேசி உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். போங்க லென்த்தா போங்க சார். ஒரு போட்டோ எடுத்து நம்ம திருமாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாரு. ஒரு எஸ்ஐக்கு தான் கேஸ் போற அதிகாரம், சலான் போற அதிகாரம். ஆனா அந்த வேலையை அவரும் செய்யறதுக்கு ஒரு எஸ்ஐ சார் ஒரு சொல்றாரு, நாங்க முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கோமலவள்ளி. இவரது வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜோசியம் பார்ப்பதாக கூறி 2 பேர் வந்தனர். அவர்கள் கோமலவள்ளி வீட்டில் செய்வனை வைத்துள்ளதாகவும் பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என தெரிவித்தனர். இதனை உண்மை என நம்பி அவரும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்தார். அப்போது பரிகாரம் செய்ய தங்க நகை வேண்டும் என கூறவே கோமலவள்ளி 2 கிராம் மோதிரம், 3 கிராம் கம்மலை வழங்கியுள்ளார். மேலும் பரிகார பூஜைகளுக்காக 18,600 ரூபாயும் வழங்கினார். பரிகாரம் செய்ய வாங்கிய நகைகளை ஒரு பாத்திரத்தை வாங்கி மஞ்சள் கலந்த நீரில் போட செய்து பூஜை செய்துள்ளனர். பூஜைகளை முடித்துவிட்டு புறப்படும் போது மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறி புறப்பட்டு சென்றனர். பின்னர் பாத்திரத்தில் இருந்த மஞ்சள் நீரில் இருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு திடுக்கிட்டார். அப்போதுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இந்த நூதன திருட்டு தொடர்பாக முத்தியால்பேட்டை உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கோமலவள்ளி வீட்டிற்கு வந்து சென்ற நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுவை ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்த சின்னராசு மிக்கில் என்பதும் கோமலவள்ளி வீட்டில் செய்வினை பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருடி சென்றதையும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து சின்னராசு, மிக்கில் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து மோதிரம், கம்மலை பறிமுதல் செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் கபாலி ஏற்பாட்டின் பேரில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு
தேநீர் விருந்துடன் விமர்சையாக கொண்டாடினர். அதன்படி கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள டீக்கடையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சாலையில் சென்ற பொதுமக்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் கபாலி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர், தமிழக வெற்றிக் கழகம். பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு தேநீர், டீ இலவசமாக வழங்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜிபி சுரேஷ் அவர்கள் வருகை தர உள்ளார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 500 நபர்களுக்கு விசில் சின்னம் அச்சிடப்பட்ட நோட்டீஸும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 500 நபர்களுக்கு விசிலும் விழிப்புணர்வு நோட்டீஸும் வழங்கப்பட உள்ளது. இது இப்போ சென்ற ஆண்டு 2ஆம் ஆண்டும் நான் டீ வழங்கினேன் பொதுமக்களுக்கு. இது 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டும் பொதுமக்களுக்கு டீ வழங்குகிறேன். பொதுமக்களுக்காக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றிக் கழக கட்சி. ஆண்டாண்டு காலமாக 2 கட்சிக்கு மக்கள் வாக்களித்தனர். அந்த 2 கட்சிகளையும் புறக்கணித்து 3ஆவதாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கட்சி பணி செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சி உள்ள சரவணன் டீ ஸ்டால் என்ற கடையில் வந்து 1000 நபர்களுக்கு டீ வழங்கப்படுகிறது. தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் யார் தலைமை என்பது முக்கிய கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக பொறுப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், உழவர்கரை, நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதிகளை கேட்டனர். தொடர்ந்து 3ஆவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர்கள் ராஜாங்கம், ராமச்சந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசினர். திருபுவனை, லாஸ்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கேட்டனர். இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸை அழைக்கவில்லை. திமுக கூட்டணிக்கு தலைமையை தானே எடுத்துக்கொண்டு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இது காங்கிரசிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு திமுக கூட்டணி கூட்டத்தை நடத்துகிறதே என்று கேட்டதற்கு, கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் கட்டுப்படும். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கூட்டணி விஷயத்தில் தமிழகத்தில் எந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் புதுச்சேரியிலும் எடுக்க வேண்டும். அதுதான் முறை என்றும் கூறிவிட்டு வந்துள்ளோம் என நாராயணசாமி கூறினார். கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையே என கேட்டதற்கு, எங்களுக்கு அழைப்பு இல்லை, காங்கிரஸை பிறகு அழைத்து பேசலாம், பேச்சுவார்த்தை மேலிட மட்டத்தில் நடக்கிறது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இதனிடையே பேச்சுவார்த்தை முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், தேர்தல் பொறுப்பாளராக தலைமை நியமித்துள்ளது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை சந்தித்தேன். காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சந்திப்பேன். புதுச்சேரிக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பது யார் என்பது கட்சி தலைமைதான் முடிவு செய்யும். அதன்படி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் முடிவு செய்வார்கள். போட்டியிடும் தொகுதிகளையும் தலைமைதான் முடிவு எடுக்கும் என்றார்.
காங்கிரஸ் தலைமையை அடுத்து சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் கூறினார். சார் இங்க கலைநாதன் ஒரு நிமிஷம் சார். நான் பொறுப்பாளராக வந்ததால் எல்லோரும் சந்திக்கணுன்றதுக்காக தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரஸையும் பார்ப்போம் நான், ஏன்னா என்ன பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அதுக்காக எல்லா கட்சியும் பார்க்கணும்னு நான் நினச்சேன். அதனால் இவங்க 3 பேர் வந்து காங்கிரஸையும் நான் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு பேசப்படுறேன். சார் இப்போ இந்த கூட்டணிக்கு தலைமை வந்து காங்கிரஸா திமுக சார், அந்த சண்டை தான் போயிட்டு இருக்கு. அது வந்து சார் தலைமை தான் முடிவெடுக்கும். இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, யாரும் பேச முடியும். எல்லாம் நாமானு பேசலாமே தவிர எந்த கட்சி தலைமையில் கூட்டணி போன்று புதுச்சேரியில் என்பதை எங்கள் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி தான் முடிவெடுப்பாங்களே தவிர வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. 26 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கட்சியினால் நாங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டோம். மேலிட பொறுப்பாளர் ஜெகத் லட்சுமணன் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை தேர்தலை ஒட்டி நமக்கு அழைத்தார்கள். ஒரு முதல் கட்டமாக ஒரு சூழலை அரசியல் தேர்தல் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நாங்கள் கலந்துக்கணும். நான் செயலாளர் தோழர் கலைநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிவா எல்லாம் கலந்து கொண்டார்கள். நாங்களும் எங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம். அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில தலைவர் சந்திரிகா, மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், செயல் தலைவர் வஜ்ரவேலு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சிவாயம் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி செயல்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்க செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் அடியாட்கள் பத்திரிகையாளர்களை சுமார் 1.5 மணி நேரம் சிறைபிடித்து துன்புறுத்தி அவர்களின் கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நடத்தினர். இந்த நிலையில் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் அங்கு சென்று கல்குவாரியில் இருந்தவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் எனவும், அதேபோல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் எனவும், அதேபோல தமிழக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை பத்திரிகையாளர்களுக்கு என்று உருவாக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக கல்லகை ஏற்றிவிடு, கல் குவாரி உரிமையாளர் மீதும் அவரது அடியாட்கள் மீதும் பத்திரிகை சுதந்திரம் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. அது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு செய்தியாளர்கள் இன்றைக்கு தங்கள் பணிகளை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன்வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு மற்றும் கல்வித்துறையை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய நியமனம் எடுக்காதே, நிரந்தரம் செய், எங்கள் பணியினை நிரந்தரம் செய்யாதே.
சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி, தனகோடி நகர், காமராஜர் வீதியில் வசிக்கும் கிரீன் வாரியர் நிறுவனத்தில் தூய்மை பணியாளராக பணி செய்யும் ஜோதி என்கிற பெண்மணி தூய்மை பணியாளர் பணியை ஐயங்குட்டிப்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என பிரிக்கும் போது அதில் கிடைத்த தங்க நகையை மிக நேர்மையான முறையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனை அறிந்த புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சி தலைவர்கள் வாழ்த்துகளின்படி காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோமசுந்தரம் மற்றும் கோபால், சுரேஷ், ராமமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு அவரின் நேர்மையை வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து மற்றும் அன்பளிப்பு கொடுத்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அம்மா நீ ராத்திரி என்ன இருக்குது நீ வேணா நாளைக்கு தான் பார்த்தா நாளைக்கு கிடைச்சிது யாருமே ஒண்ணுமே என்ன இது வரைக்கும் கேட்கணும் அந்த ஸ்டேஷன் வந்து நீ ஆள் அனுப்பி நான் பாக்குறேங்க நீங்களா சொல்லாதீங்க அவங்க உங்களை கேட்டா ஸ்டேஷன் கொடுத்து சொல்லுங்க நாங்க போய் விசேஷிக்கிறோம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய 4ஆம் ஆண்டு ஆகச்சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி அம்மையார் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றி அவர்களின் கரங்களால் விருதுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் 20 தம்பதிகளுக்கு ஆகச்சிறந்த அன்பின் இணையர் என்கிற விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜா, முனைவர் ரேகா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நோக்குவுரையாற்றினர். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதுவை அருங்காட்சியகம் நிறுவனர் அறிவன் வாழ்த்துரை வழங்கினார். கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். தக்ஷஷீலா பல்கலைக்கழகம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். நெம்மேலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தார். முதுகலை தமிழ் மாணவி ராஜேஸ்வரி நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெருந்திரளாக விருதாளர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். அறிவுக்கடலாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அறிவன் ஐயா அவர்களையும் இந்த அரங்கத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், விருது விழா புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் 2026-2027 நிதியாண்டிற்கான ஓட் ஆன் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்த உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நிறைவடைந்தது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவருடைய உரையுடன் கூடிய அக்கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற்று பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2வது பகுதியாக 18/9/2025 அன்று சட்டப்பேரவையின் அனைத்து அலுவலர்களும் எழுதி நிறைவேற்றப்பட்டு மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம்
12ஆம் தேதி 12/2/2020 கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் நிரந்தர பணி வழங்க கோரி கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையில் இருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். எத்தனை கொரோனா காலத்தில் எத்தனை மண்ணுக்கு உறக்க கூற வேண்டும் என்ற நோக்கத்தை வலியுறுத்தி இன்று கொரோனா தபாலை துவக்குவதற்கு மதிப்பிற்குரிய திராவிடர் கழகத்தின் தோழர் அன்பர் ஊர்வல மாதிரி இருக்கிறீங்களா? ஆமா, இப்படி நிக்கிற நின்னுறோம். அப்புறமா அங்க இருந்து எடுத்துங்க. ஆமா, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.